Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல TTD வழங்கக்கூடிய SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய லைவ் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது என்பதை பற்றி பார்க்கலாம். தினமுமே ஃபாலோவர்ஸ் சேனல்ல கேட்கக்கூடிய ஒரு காமனான क्वेश्चन SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எல்லாருக்குமே நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பட் இதற்குன்னு ஒரு டெடிகேட்டட் வீடியோ இருக்கும்போது அது எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்பதனால இந்த வீடியோ இப்போ பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஆல்ரெடி திருமலா.org என்ற வெப்சைட்டில் நமக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. திருமலா.org வெப்சைட் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த வெப்சைட்டினுடைய ரைட் சைடில் திருமலா அப்டேட் அப்படின்னு கொடுத்து அதற்கு கீழே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன்னு தனியாக ஒரு சின்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷனில் ரன்னிங் ஸ்லாட்டுக்கு கீழே 3 as on 3rd September 2024ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா செப்டம்பர் 3ஆம் தேதிக்குரிய அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் இப்போது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 SSD கவுண்டர்ஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க என்பது அர்த்தம். அதற்கு கீழே பேலன்ஸ் டோக்கன்ஸ் ஃபார் 3rd September 2024 4657 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா செப்டம்பர் 3ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் இன்னும் 4657 டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பது அர்த்தம். பேலன்ஸ் டிக்கெட்ஸ்னு ஒரு ஃபிகர் காமிக்குது இல்லையா, 4657 அப்படின்னு. இது நாம் லைவில் போய் செக் பண்ணுறப்போ 200-300 டோக்கன்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸ் டோக்கன் ஸ்டேட்டஸ் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு தான் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மீன் கேப்லேயும் அங்கே டோக்கன்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நாம் லைவில் போய் டோக்கன் கொடுக்கக்கூடிய இடங்களில் செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த நம்பரை விட 200 அல்லது 300 டோக்கன்ஸ் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் SSD டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம்னு 3 இடங்களில் கொடுக்குறாங்க. இதுலேயும் சிலர் என்ன கேட்குறீங்கன்னா, விஷ்ணு நிவாசத்தில் எவ்வளோ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது, பூதேவி காம்ப்ளெக்ஸில் எவ்வளோ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்ரீனிவாசத்தில் எவ்வளோ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு தனித்தனியாக செக் பண்ணி பார்க்க முடியுமா, அதற்கு ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்குறீங்க. 3 இடங்களுக்கும் சேர்த்து ஒரே LED ஸ்க்ரீன் தான், ஒரே மாதிரி தான் டோக்கன்ஸினுடைய கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும். விஷ்ணு நிவாசத்திற்குன்னு இத்தனை நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ், ஸ்ரீனிவாசத்திற்குன்னு இத்தனை நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னு தனித்தனியாக TTD இஷ்யூ பண்ணுறது கிடையாது. 3 இடங்களுக்கும் சேர்த்து ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு இத்தனை டோக்கன் அப்படின்னு தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களில் எந்த இடத்துல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய LED ஸ்க்ரீனில் இதே லைவ் கவுண்ட்டு தான் ஓடிட்டுருக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் நைட் 8 மணிக்குரிய ஸ்லாட் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்கன்னா விஷ்ணு நிவாசத்துலேயும் நைட் 8 மணிக்குரிய ஸ்லாட் டோக்கன் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதே போல் ஸ்ரீனிவாசத்துலேயும் நைட் 8 மணிக்குரிய ஸ்லாட் டோக்கன் தான் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த 3 இடங்களில் எங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் டோக்கன் ஸ்டேட்டஸினுடைய லைவ் கவுண்ட் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அதே போல் கூட்டம் எங்கே குறைவாக இருக்கும்னு கேட்குறீங்க. கூட்டமும் கிட்டத்தட்ட 3 இடங்கள்லையும் சரிசமமாகத்தான் இப்போல்லாம் இருக்குது. ஸோ எங்கே போய் நம்ம வாங்கினாலும் கூட்டம் அதே அளவில் தான் இருக்கும். நீங்கள் திருப்பதிக்கு போகக்கூடிய சமயத்தில் எத்தனை மணிக்குரிய ஸ்லாட்ஸ் டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, இன்னும் எவ்வளோ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பது இந்த திருமலா.org என்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 0 ஆகிடுச்சு அப்படின்னா டோக்கன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க, இனி டோக்கன்ஸ் அடுத்த நாள் தான் இஷ்யூ பண்ணுவாங்க என்பது அர்த்தம். இப்போது இந்த மெத்தடோடு சேர்த்து TTD கடந்த ஒரு வாரமாக இன்னும் ஒரு புதிய மெத்தட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் SSD டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் மட்டும்தான் செக் பண்ணுறதுக்கு இந்த திருமலா.org வெப்சைட்டில் ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தர்ஷன் டோக்கன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதுவரைக்கும் எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது TTD அதற்கும் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. TTDயினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் செய்து TT தேவஸ்தானம்ஸ் என்ற பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் தினமுமே 2 அல்லது 3 முறை SSD டோக்கன்ஸினுடைய நிலவரமும் திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸினுடைய நிலவரமும் TTD டெய்லி அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் TTDயினுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டான TT தேவஸ்தானம்ஸ் பேஜ். அவங்களுடைய அக்கௌண்ட் நேமான TT தேவஸ்தானம் உடைய ஸ்பெல்லிங் கூட உங்களுக்கு வீடியோலேயே டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் TTD இன்ஸ்டாகிராம் பேஜ். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஸ்ரீவாரிமேட்டினுடைய டோக்கன் அவைலபிலிட்டி இப்போது நீங்கள் வீடியோவில் கரண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஸ்ரீவாரிமேட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீனில் இதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜ் கீழே அவங்க டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் டேக்கு மொத்தம் எத்தனை திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்பது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கோட்டா அப்படின்னு சொல்லி 3000 டோக்கன்ஸ் அந்த ஒரு நாளுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கதாகவும், கரண்ட்டாக எத்தனை டோக்கன்ஸ் பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க என்பதும், இன்னும் எத்தனை டோக்கன்ஸ் மீதம் அவைலபிளாக இருக்குது என்பதும், கூடவே இந்த ஸ்டேட்டஸ் எத்தனை மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்ற டீட்டெயிலும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இதை வைத்து ஒரு முறை கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகக்கூடிய நேரத்திற்கு எத்தனை டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நாம் கெஸ் பண்ணிக்கலாம். இது போல் 2 அல்லது 3 முறை ஒரு நாளுக்கு ஒரு இடத்தினுடைய டோக்கன் ஸ்டேட்டஸ் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் டிடிடி இப்போது அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வைத்து நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டினுடைய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கூடவே இதே போல் எஸ்எஸ்டி டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் நிலவரமும் அப்டேட் பண்ணுறாங்க. அதையும் தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அன்றைய நாள் மொத்தம் எத்தனை டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க, அதில் எத்தனை டோக்கன்ஸ் இது வரைக்கும் பக்தர்களுக்கு கொடுத்து முடிச்சிருக்காங்க, எத்தனை டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது, இது எத்தனை மணிக்கு அவங்க அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ் என்ற டைமோடு சேர்த்து நமக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லியும் இப்போது டிடிடி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும்னாலும், கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கணும்னாலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தேவஸ்தானம்ஸ் என்ற டிடிடியினுடைய அஃபிஷியல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூடவே திருமலா.org என்ற வெப்சைட்டில் லைவ் கவுண்டர் எஸ்எஸ்டி டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸும் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அண்ட் திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸை தினமுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இது கூட சேர்த்து ஆஃப்லைனில் அகாமடேஷனுடைய ஸ்டேட்டஸும் டிடிடி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணுறாங்க. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், ஒரு நாளுக்கு அந்த குறிப்பிட்ட நாளுக்கு எத்தனை இஷ்யூ பண்ணாங்க, இதுவரைக்கும் எத்தனை ரூம்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கு, இன்னும் எத்தனை 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் 1000 ரூபாய் மற்றும் 1500 ரூபாய் ரூம் எத்தனை கோட்டா அன்றைய நாளுக்கு ஒதுக்குனாங்க, அதில் எத்தனை ரூம்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கு, இன்னும் எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது என்பது கூட சேர்த்து இது எத்தனை மணிக்கு அவங்க அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ் என்ற டைமும் அவங்க குறிப்பிட்டு டெய்லியும் ஆஃப்லைன் அகாமடேஷன் ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதுவுமே தொடர்ந்து கேட்குறீங்க, இத்தனை மணி நேரத்துக்கு போனால் நமக்கு ஆஃப்லைனில் அகாமடேஷன் கிடைக்குமா, நான் மதியத்துக்கு மேலே போகிறேன், சாயந்தரத்துக்கு மேலே போகிறேன், இல்லை காலையில் 8 மணி போல் போய் ரீச் ஆவேன், அப்போ எனக்கு ரூம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் அது நம்ம கெஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் அப்டேட் மூலமாக நாம் போகக்கூடிய நேரத்திற்கு நமக்கு ஆஃப்லைனில் அகாமடேஷன் கிடைக்குமா, அப்படி கிடைக்கும்னா 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, 1000 மற்றும் 1518 ரூபாய் ரூம் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, இதில் நமக்கு எது கிடைக்கும் அப்படின்றது கெஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த அப்டேட் நமக்கு தினமுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டுமல்லாது திருமலை மற்றும் திருப்பதியினுடைய டெய்லி அப்டேட்ஸும் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் டிடிடி அப்டேட் பண்ணுறாங்க. அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவசியமாக இந்த இன்ஸ்டாகிராமில் டிடி தேவஸ்தானம்ஸ் என்ற டிடிடியினுடைய அஃபிஷியல் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வழிகளில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.